friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். நேத்து பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. யார் யாருக்கு எப்பப்ப கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க. எல்லாரும் செக் பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் இதுல கேட்ட டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ்னு போட்டுருக்காங்களே அப்படினா என்னன்னு கேட்டிருந்தீங்க. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் தான் வந்து இங்க அவங்க ஃபேஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே பாத்தீங்கன்னா நமக்கு இருக்க எல்லா சீட்டையுமே வந்து எல்லாருக்குமே அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு TNAUக்கு கூப்பிடுவாங்க. எல்லாருமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்களான்னு சொல்ல முடியாது. மற்ற ஸ்ட்ரீமில் சீட் கிடச்சி கூட அந்த ஸ்டூடெண்ட் வந்து போயிருக்கலாம். அப்படி இருக்கும்போது 80% ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவாங்க. 20% சீட் வந்து அகெயின் வேக்கண்ட் ஆகும். அந்த வேக்கண்ட் ஆகிற சீட்டு தான் வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்க்கு வந்து தேவையான ஸ்டூடெண்ட்ஸை வந்து கூப்பிட்டு கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. ஸோ இது போல தான் வந்து 3 ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் வந்து நடக்கும். அந்த 3 ஃபேஸ்க்குமே நமக்கு டேட்ஸ் போட்டிருக்காங்க, சிவிக்கான டேட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ சீட் கிடச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். சீட் அலாட்மெண்ட் எல்லாமே உங்கள் லாகின்லேயே போட்டிருப்பாங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி நடக்கும்னு ஆல்ரெடி டெமோ வீடியோ வந்து போட்டிருந்தேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமாக எல்லாரும் கேட்டது இந்த கவுன்சிலிங்கான மெயில் வந்து எப்போ வரும், எப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எல்லாருக்குமே வருமா, உங்களோட கட் ஆஃப் சொல்லி என்னோட கட் ஆஃப்க்கு வந்து கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா, இது போல் டவுட்டாக வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து 9லேருந்து 15 வரை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9ஆம் தேதி கவுன்சிலிங்னா நமக்கு அதுக்கு முன்னாடி நாள் 8ஆம் தேதி மெயில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வரும், எல்லாருக்குமே வராது. யூனிவர்சிட்டி சைட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சீட்டுக்கு 10 பேர் அது போல் கணக்கு பண்ணி தான் வந்து மெயில் அனுப்புவாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா சிஸ்டம் அனுப்புறது தான். ஸோ அட் அ டைமில் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே மெயில் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இன்னும் யாருக்கும் மெயில் வந்து அனுப்பல. சில பேர் எனக்கு மெயிலே வரலன்னு சொல்லியிருந்தீங்க. கவுன்சிலிங்க்கு முன்னாடி எல்லாருக்குமே மெயில் வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணணும், அதுக்கான லிங்க் என்ன, எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்கள் மெயிலுக்கே வந்துடும். ஸோ மெயில் எதுவும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சில பேர் கேட்டது ஆஃப்லைன் கவுன்சிலிங்க்கு எப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் ஆல்ரெடி ஆஃப்லைன் கவுன்சிலிங் நடக்க போகிறவங்க யூனிவர்சிட்டிக்கு போய்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணியிருப்பீங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போங்க, அங்கே இருக்க சீட்டை உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கும் மெயில் வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆஃப்லைன் கவுன்சிலிங்க்கு போகணும். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது, நிறைய பேர் கேட்டது வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு இங்கே எதுவுமே வந்து போடவே இல்லையே, அதை பற்றி மென்ஷன் பண்ணவே இல்லையேன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 7.5 ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும்தான் வந்து டென்டேட்டிவ் டேட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. வொகேஷனலாக அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ வொகேஷனல் ஸ்ட்ரீமில் இருக்கவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஜென்ரல் வொகேஷனலாக இருந்தாலும் சரி, இல்லை வொகேஷனலில் 7.5 ரிசர்வேஷன் உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இதில் போடலை. ஜென்ரல் கவுன்சிலிங்கோடையே உங்களுக்கும் சேர்த்து கவுன்சிலிங் வைக்கிறாங்களா, இல்லை உங்களுக்கு செப்பரேட் டேட் கொடுக்குறாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜென்ரல் கவுன்சிலிங் 9th ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 8th வந்து மெயில் வரும். ஸோ வொகேஷனல் ஜென்ரலில் இருக்கவங்களுக்கு அன்றைக்கி மெயில் வந்துச்சுன்னா நீங்களுமே கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு செப்பரேட்டாக டேட்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வொகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதே போல் ISQ NRI கோட்டாவில் இருக்கவங்களும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கும் எந்த டேட்ஸும் கொடுக்கல. சூன் உங்களுக்கும் டேட்ஸ் வந்து வரும். ஸோ வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு ஏதாவது செப்பரேட்டாக அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். மெயில் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு தான் வந்து மெயில் வரும். சில பேர் கேட்டிருந்தீங்க நான் 150 தான் கட் ஆஃப் வச்சுருக்கேன், என்னை ஃபஸ்ட் ரவுண்டில் கூப்பிடுவாங்களான்னு சொல்லியிருந்தீங்க. வெயிட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். யூனிவர்சிட்டி சைடில் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸை கூப்பிடுவாங்க, சீட்டுமே அலாட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஃபர்தராக 1 by 1க்கும் நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுவேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.